மீன ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான கைடன்ஸ் என்ன வருது டாரோ கார்ட் ரீடிங்லேயும்ன்றதை பார்க்கலாம். அண்ட் யார் அந்த நபர், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நபர் யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். மீன ராசி. ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ என் ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் வீட்டில் சொல்லி அக்செப்டன்ஸ் வாங்கணும், என் ரிலேஷன்ஷிப்பை கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா அதற்கான ஆக்ஷன்ஸ் தாராளமாக இந்த ஆகஸ்ட் மாதம். ஸோ நிறைய பேருக்கு நியூ லவ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நியூ லவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேற்கொண்டு வேறு என்ன விஷயங்கள் மீன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நம்மளுடைய இந்த சாரா ஹீலிங் சேனலில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பான பலன்கள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஸோ இந்த பலன்களை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னவே வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அண்ட் இந்த பலனில் வரக்கூடிய கைடன்ஸ் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன விதமான சக்ஸஸ் இல்லை பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கும் இந்த ரீடிங், அதாவது டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனோடு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்மளுடைய இந்த டாரோ ரீடிங் பார்த்து நிறையா பலன்கள், ஜென்ரல் ரீடிங்லேயே நிறைய பலன்கள் வந்து அடைஞ்சிட்ருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு நபர் வரப்போகிறாங்க. அது எந்த நபராக வேணாலும் இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு அப்படி யார் வரப்போகிறா அதை பற்றியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இந்த டாரோ கார்ட் ரீடிங்கில். ஸோ இப்போ இந்த ரீடிங் இது ஜென்ரலான ரீடிங். இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாத விஷயங்களை அடுத்தவங்களுக்கு விட்டுருங்க. ஸோ அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதை தாண்டி உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும், ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இல்லை இந்த மாதிரி டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதுக்கான மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கொடுக்கப்படும். அண்ட் நீங்கள் பொறுமையாக இருந்து அந்த அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நம்மளுடைய சாரா டாரோ அனதர் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம உங்கள் ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷனும் அண்ட் அந்த நபர் யார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மீன ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான கைடன்ஸ் என்ன வருது டாரோ கார்ட் ரீடிங்லேயும்ன்றதை பார்க்கலாம். அண்ட் யார் அந்த நபர், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நபர் யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். மீன ராசி. ஸோ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது குட் நியூஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள்லாம் சிங்கிளாக இருக்கிறீங்கன்னா கமிட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா இந்த கார்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு செலப்ரேஷன், கமிட்மெண்ட்டை குறிக்கிற ஒரு கார்டு. அப்போ சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ப்ரப்போசல் வரும். லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அது வந்து மேரேஜ், என்கேஜ்மெண்ட்டுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை முன்னெடுப்பீங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதுக்கான அக்செப்டன்ஸ் வீட்டில் வந்து கிடைக்கும். ஸோ மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறீங்கன்னா கூட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிட்டு ஒரு நியூ பிகினிங். இப்போ மேரேஜ் லைஃப்லேயே ஒரு நியூ பிகினிங் நடக்கும். உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நியூ பிகினிங் நடக்கும். அப்போது இது எல்லாமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப், கமிட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நியூ சாலிடான பிகினிங் உங்களுக்கு நடக்க போகுது உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் அப்படின்றத சொல்லலாம்.
ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ என் ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் வீட்டில் சொல்லி அக்செப்டன்ஸ் வாங்கணும், என் ரிலேஷன்ஷிப்பை கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா, அதற்கான ஆக்ஷன்ஸ் தாராளமாக இந்த ஆகஸ்ட் மாதம் எடுக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதம்ன்றதுனால நீங்கள் இந்த மாதத்தில் இதை சார்ந்த எந்த விஷயங்கள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, வேலை ரீதியான விஷயங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப்காக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமையும். ஸோ நான் சொல்லிகிட்டு இருக்கும் போதே அதே கார்டு தான். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கொலாபரேஷன், அது ரிலேஷன்ஷிப் சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லை வேலை தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும், ஒரு கொலாபரேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கிடைப்பாங்க இந்த மாதம். ஸோ இந்த மாதம் அப்போ உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ராஜா, உங்கள் காட்டில் மழை அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது. 3 வருஷமாக நீங்கள் பட்ட வலி, வேதனை, பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அதனால் இந்த மாதம் நீங்களும் அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு நியூ லவ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நியூ லவ் ஆப்ஷன் இருக்குது அண்ட் ரீகன்சிலேஷன் பேட்சப் ஆப்ஷன் இருக்குது. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் இருக்கீங்கன்ற போது அது ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு ஒரு குருவினுடைய ஆதரவு கிடைக்கும், குருமார்களினுடைய தரிசனம், குருமார்களினுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது கிடைக்கிறதுனாலையும் நிறைய பேர் உங்களே நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்கள் லைஃப்பை கரெக்டாக நீங்கள் வந்து லீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படியாப்பட்ட நிகழ்வுகளும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நடக்க இருக்குது. ஸோ மேற்கொண்டு வேறு என்ன விஷயங்கள் மீன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அகைன் அண்ட் அகைன் இங்கே ஆரம்பத்துலேருந்தே லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த கார்டு தான் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த மாதம் உங்களுக்கு வேறு எந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ், ஸோ இந்த லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது. அதில் கண்டிப்பாக ஒரு ரீகன்சிலேஷன் நடக்கும், ஒரு நியூ பிகினிங் நடக்கும். ஸோ இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, இது வந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்றதை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். நிச்சயமாக நடந்தே தீரும் உங்களுக்கு. ஏன்னா அகைன் அண்ட் அகைன் இப்போ ஒரு கார்டு 2 கார்டு இல்லை, இருக்கக்கூடிய 60% கார்டும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சக்ஸஸை குறிக்கக்கூடிய கார்டாக தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் ஸோ இந்த லாஸ்ட் கார்டும் அதே தான். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமையும், உங்கள் ஃபேமிலியில் நல்ல ஒரு சூழல் உருவாகும், உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்கும். த்ரூ ஃபினான்ஷியலியும் சரி, ப்ராக்டிக்கலாகவும் இமோஷனலாகவும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்க போகுது, பணம் ரீதியாகவும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்றது உங்களுடைய ஆகஸ்ட் மாத ரீடிங்கில் வருது. ஸோ மீன ராசி, இப்போது யார் அந்த நபர், எந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மீனராசி, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண் நபர் வரப்போகிறாங்க. அந்த ஆண் நபர் 30+ இல்லை 40+ ஏஜ் உள்ள ஒரு நபராக இருப்பாங்க. ஒரு முடிவுகளை சரியாக எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மந்த் வரும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நீங்கள் எப்படி முடிவுகளை தைரியமாக எடுக்கணும், எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படியாப்பட்ட நபர் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவையும் மிகப்பெரிய முடிவெடுக்கும் தன்மையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க, டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் யார் வரப்போகிறா, அவங்களால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நடக்க போகுது அதை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைவாக உங்கள் மனசு இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் ஆகஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறதுனால கூட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு மெசேஜ் கூட பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையிலையும் உங்களோட வேண்டுதலும் நிறைவேறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல பதிவுகளோடு மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்.